ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட தோல்விக்கு இதுதான்ப்பா காரணம், என்னை மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் முதல்ல அணியிலிருந்து தோக்கணும். இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு புதிய அணியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக சீரீஸ் தோற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ரொம்பவே ஒரு இப்படி சொல்கிறது கண் கலிங்கே பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இப்போது ஆஸ்திரேலிய அணிக்கு ஆப்போசிட்டாக 3-1 சொல்லிட்டு சீரீஸை தோற்றுருக்காங்க. அது குறித்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த சீரீஸை ஜெயிக்கணும் தான் வந்தோம், ஆனால் எங்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்தமாரி ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எங்கள் அணி வீரர்கள் நல்ல திறமை வாய்ந்த வீரர்கள் தான், ஆனால் கடந்த ஒரு 3-4 மாதமாகவே ரொம்ப ஒரு ஒஸ்டான ஃபார்மில் இருக்காங்க. அது எனக்கு தெரியும். கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் அணியில் தேவைப்படுது. நிறைய இள வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக அடுத்து இங்கிலாந்து சீரீஸ் பெரிய சீரீஸ் வரப்போகுது, டெஸ்ட் போட்டி. அதில் நாங்கள் ஆதிக்கத்தை செலுத்த போவோம். அதுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் அணியில் வரும். கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் டெஸ்ட் போட்டியில், டெஸ்ட் ஃபார்மேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் ரொம்ப ஆணித்தனமாக பேசியிருக்காரு. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மூஞ்சியாவது கொஞ்சம் சோகமாக தாங்க இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தலைமை பயிற்சியெல்லாம் வந்ததுலேருந்து ஸ்ரீலங்கா சீரீஸ் தோத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோசமான ஒரு தோல்வி, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு இடத்துல இருந்தாங்க. நியூசிலாண்டு கிட்ட சொந்த கிரவுண்ட்லேயே நம்ம இந்தியாவிலே 3 போட்டி தோற்று ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு இந்திய அணி ரொம்ப பின்னோக்கி போகுதுன்னே சொல்லலாம். அதை பார்த்து தான் நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் முதல்ல தலைமை பயிற்சியாளர் இருந்து மாற்றுங்க, அவர் சரியில்லை, ராகுல் டிராவிட் சூப்பராக இருந்தார், ரவி சாஸ்திரி சூப்பராக இருந்தார் சொல்லிட்டு நிறைய கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்திய அணியோட பேட்ஸ்மேன்கள் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லாங்க. செலெக்ஷன் ஓகேங்க, இதுக்கு முன்னே இவங்களாம் நல்லா ஆடிட்டு இருந்த பிளேயர் தானே. விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், ஜெய்ஸ்வால் ஆடினார். நம்ம கில்லு, கேஎல் ராகுல் இவங்களாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னே புரியல. ஜெய்ஸ்வால் மட்டும்தான் பேட்டிங்கில் நல்லா ஆடினார். போலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா, இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த சீரீஸில் இந்திய அணிக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. மற்றபடி சொல்கிற அளவுக்கு வேறு யாருமே பண்ணல. அதுதான் இருக்கிற உண்மை. ஆஸ்திரேலியா எடுத்துக்குங்க, அந்த போல்டு நம்ம போல்டு நல்லா போலாண்ட் நல்லா போட்டார், பேட் கமெண்ட்ஸ் போட்டார், ஸ்டாக்கு போட்டார், எல்லாமே நல்லா அவங்களோட பங்களிப்பு கொத்தனால தான் அவங்களை வெற்றி கிடச்சிச்சு. பேட்டிங் எடுத்துக்கோங்க, டிராவிஸ் ஹெட் நல்லா ஆனார், லபிஷேனே இருக்கட்டும், ஸ்டீவன் ஸ்மித்து, எல்லாமே அவங்களோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்மளது எதுவுமே இல்லை. இதுதான் 2 அணிக்கும் தோற்றதுக்கும் ஜெயிச்சதுக்கும் வித்தியாசம். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்திங்கன்னா அடுத்த போட்டி கம்பேக் கொடுத்தே அவனுங்க, கொடுத்தா மட்டும்தான் அடுத்த வர டெஸ்ட் தொடர் கம்பேக் கொடுத்தே ஆகணும். விடுங்க, இதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கிலாந்து கூட T20 சீரீஸ் வருது, அது ஒன்றா உட்காந்து பார்க்கலாம். மற்றபடி வேறு எல்லாம் அதுக்கப்புறம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது. இந்த 2 தொடர் தான் பெரிய தொடர். அதுக்கப்புறம் நம்ம இந்திய அணி டெஸ்ட்டு இங்கிலாந்து கூட தாங்க விளையாட போகுது. அது வரைக்கும் டெஸ்ட்டு நம்ம மறந்துடலாம். ஓகே விடுங்க, இதெல்லாம் மறக்க வேண்டிய சீரீஸ் தான். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும், இந்த பிளேயர்லாம் வேணும், இந்த பிளேயர்லாம் இனிமேல் வேணாம், இந்திய அணிக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.